அலெக்சாண்டரின் சிறுவயது அனுபவங்களால் அவரது தனித்துவம் வெளிப்பட்டிருந்தாலும் உண்மையான பரிணாமம் அவருக்கு கிடைத்த கல்வியில்தான் இருந்தது என்று சொல்லலாம். கிமு 343ஆம் ஆண்டு 2ஆம் பிலிப் தனது மகனுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஒரே நபரை தேர்ந்தெடுத்தார். அவர் யாரென்றால் அக்காலத்தின் மிகப்பெரிய தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் அப்போதே கிரேக்க உலகில் புகழ்பெற்ற சிந்தனையாளர், பிளேட்டோவின் சீடன், பின்னர் தனக்கே உரிய பள்ளியை நிறுவியவர். பிலிப் தனது மகனுக்கான கல்வி வெறும் எழுத்தறிவு அல்லது கணித அறிவாக இருக்கக்கூடாது, அது ஆட்சியாளரின் அறிவாக இருக்க வேண்டும் என்று நம்பினார். அதனால்தான் அவர் அரிஸ்டாட்டிலை அழைத்தார். பிலிப் அரிஸ்டாட்டிலுக்கு அவரது சொந்த ஊரான ஸ்டாகிரா நகரை மீண்டும் கட்டித் தருவதாக வாக்குறுதி அளித்தார். அந்த நிபந்தனையோடு அரிஸ்டாட்டில் மாசிடோனியாவிற்கு வந்து அலெக்சாண்டரின் ஆசிரியராக மாறினார். அரிஸ்டாட்டிலின் கற்பித்தல் பாணி மிகவும் வித்தியாசமானது. அவர் எப்போதும் தத்துவத்தை வாழ்க்கையோடு இணைத்து கற்றுக் கொடுத்தார். ஒரு அரசன் புத்திசாலித்தனமாக யோசிக்க தெரியாவிட்டால் அவனுடைய இராணுவ வெற்றிகளுக்கு மதிப்பு இருக்காது என்று அவர் சொன்னார். அலெக்சாண்டருக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் பல: அரசியல், தத்துவம், கவிதை, மருத்துவம், விலங்கியல், புவியியல், கலை, இலக்கியம் என பரந்த துறைகள். ஆனால் அவற்றை வெறும் புத்தக அறிவாக அல்லாமல் நடைமுறைக்கு ஏற்றதாக கற்றுக் கொடுத்தார். உதாரணமாக, அரசியல் பேசும்போது ஒரு நல்ல அரசன் தனது மக்களை அடிமைகளாக நடத்தக்கூடாது, அவர் மக்களின் தந்தை போல இருக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். அதே சமயம் எதிரிகளை அடக்க வேண்டுமானால் இரக்கத்தை காட்ட வேண்டிய நேரமும் உண்டு, கடுமையை காட்ட வேண்டிய நேரமும் உண்டு என்று சொன்னார். இந்த இரண்டையும் இணைக்க கற்றுக்கொண்டார் அலெக்சாண்டர். அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டருக்கு ஹோமரின் இலியட் நூலை மிகவும் ஆழமாகவும் படிக்க வைத்தார். அலெக்சாண்டர் அகிலீஸை தனது முன்மாதிரியாக கண்டான். அரிஸ்டாட்டில், நீ அகிலீஸின் வீரத்தை விரும்புகிறாய், ஆனால் அகிலீஸ் செய்த தவறுகளை செய்யாமல் நல்ல அரசனாக இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த அறிவுரை அலெக்சாண்டரின் வாழ்நாளில் எப்போதும் அவரை வழிநடத்தியது. அதனால்தான் பின்பு அவர் வென்ற எதிரிகளிடம் கூட, குறிப்பாக போரஸ் மன்னனை வென்ற பின்பு மரியாதையுடன் நடந்து கொண்டார். கல்வியின் போது அலெக்சாண்டர் இயற்கை அறிவியலிலும் ஆர்வம் கொண்டான். அரிஸ்டாட்டில் அவனுக்கு விலங்குகளின் தன்மை, தாவரங்களின் பயன்கள், மருத்துவ அறிவு ஆகியவற்றையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு அரசன் நோய்களை குணப்படுத்தும் அடிப்படை மருத்துவ அறிவு வைத்திருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். உண்மையிலேயே பின்பு அலெக்சாண்டர் தனது படை வீரர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கியதும் சில நோய்களை தானாகவே சிகிச்சை செய்ததும் வரலாற்றில் இருக்கிறது. அரிஸ்டாட்டிலின் பாடங்களில் மிக முக்கியமான ஒன்று கலாச்சாரங்களை அறிவது. உலகம் என்பது வெறும் கிரேக்கர்களால் மட்டும் ஆனதல்ல, பிற மக்களும் தங்களுடைய மதிப்பையும் அறிவையும் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தாழ்த்தாமல் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் திறமை உனக்கு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். இந்த கருத்து பின்பு அலெக்சாண்டரின் பேரரசு கொள்கையிலே பிரதிபலிக்க ஆரம்பித்தது. அவர் பெர்ஷியர்களையும் எகிப்தியர்களையும் இந்தியர்களையும் வென்றதற்கு பின்பு அவர்களின் கலாச்சாரத்தை மதித்து அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டார். இதற்கு அடிப்படை விதைத்தது அரிஸ்டாட்டில் தான். ஆக ஆசிரியரும் மாணவருமான இவர்களுக்கு இடையேயான உறவு தனித்துவமானது. அலெக்சாண்டர் ஒரு ஆர்வமிக்க மாணவன். அவன் எப்போதும் கேள்விகள் கேட்பான். நட்சத்திரங்கள் ஏன் அப்படி பிரகாசிக்கின்றன? ஆறுகள் எங்கே ஆரம்பிக்கின்றன? மனிதர்கள் ஏன் போர்களில் இறப்பதற்கு தயங்காமல் செல்கிறார்கள்? போன்ற கேள்விகள் அவனது ஆர்வத்தை வெளிப்படுத்தியது. அரிஸ்டாட்டில் பொறுமையுடன் அனைத்தையும் விளக்குவார். பலமுறை அவர் அலெக்சாண்டரை இயற்கை உலகுக்குள் அழைத்துச் சென்று அங்கு நேரடியாக கற்றுக் கொடுத்தார். இந்த அனுபவங்கள் அலெக்சாண்டரின் மனதில் அறிவை நேசிக்கும் பழக்கத்தையும் உருவாக்கியது. ஆனால் கல்வி வெறும் தத்துவம், அறிவியல் மட்டுமல்ல, அரசனாக இருக்க வேண்டிய அரசியல் நுண்ணறிவும் அவசியம். 2ஆம் பிலிப் தனது மகனை அரசியல் சூழல்களிலும் கலந்து கொள்ளச் செய்தார். அரண்மனை சபைகளில் அமர வைத்து அமைச்சர்களின் வாதங்களை கேட்கச் செய்தார். சிறு வயதிலிருந்தே அரசியல் வஞ்சகம், கூட்டணி, துரோகம் ஆகியவற்றை அவன் கற்றுக்கொண்டான். இது அவனை ஒரு எச்சரிக்கையுடன் சிந்திக்கும் அரசியல்வாதியாகவும் உருவாக்கியது. அரிஸ்டாட்டிலின் தாக்கம் அலெக்சாண்டரின் வாழ்க்கையில் மிகவும் ஆழமானது. ஆனால் அவர்கள் இடையே சில கருத்து வேறுபாடுகளும் இருந்தன.
அரிஸ்டாட்டில் கிரேக்கர்களை உயர்ந்தவர்களாகவும் பிற மக்களை அடிமைகளாகவும் பார்க்க வேண்டும் என்றார். ஆனால் அலெக்சாண்டர் உலகின் பல மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்தான். இது அவர்களுக்கு இடையே ஒரு மாறுபாட்டையும் ஏற்படுத்தியது. இருந்தாலும் கல்வியின் அடித்தளத்தை அரிஸ்டாட்டில் அமைத்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. அலெக்சாண்டர் ஒரு அரச குமாரனாக மட்டும் இல்லாமல் அறிவிலும் வலிமையிலும் சிறந்தவனாக வேண்டும் என்ற எண்ணம் அவனை சிறு வயதிலிருந்தே ஆட்கொண்டிருந்தது. கல்வி அவனை யோசிப்பதற்கும் முடிவு எடுப்பதற்கும் உலகை காண்பதற்கும் வித்திட்டது. பின்பு அவர் படைத்த வெற்றிகளுக்கு பின்னால் இருந்த ஆழ்ந்த அரசியல் சிந்தனையின் வேர் அரிஸ்டாட்டிலின் பாடங்களில் இருந்தது. அலெக்சாண்டரின் கல்வி காலத்தை நினைவு கூறும் போது அவர் பெற்ற பாடங்கள் வெறும் புத்தக அறிவு அல்ல, ஒரு அரசனின் மனப்பாங்கை உருவாக்கிய பூரண பயிற்சி என்பதை பார்க்க முடிகிறது. அவர் அறிவின் வலிமையையும் இராணுவத்தின் வலிமையையும் இணைத்து பயன்படுத்த கற்றுக்கொண்டார். இதுதான் அவரை உலக வரலாற்றில் ஒப்பற்ற மன்னனாக மாற்றியது.